ரெண்டாவது அநியாயங்கள், அல் மவாலி, அடுத்தவங்களை சுரண்டி இருந்தா, அடுத்தவங்க அவமானப்படுத்தி இருந்தா, சாதாரணமான விஷயம். சில ஆக்கள் ஃபேஸ்புக்கில் புலி, அவங்க பெரிய ஆக்கள் எழுதினா பெரிய ஆக்கள், இவங்கெல்லாம் பார்க்கணும் மறுமையில், அவங்களோட முகத்தை வராண்டிக்கிட்டிப்பாங்க. சாதாரணமான விஷயம் நினைச்சிட்டாங்க ஃபேஸ்புக் நம்முடைய நினைச்ச மாதிரி செய்யலாமன். இந்த ஃபேஸ்புக்கில் வர கொரோனா வக்கராவும் இல்லை. ஆனால் அவங்க 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 ரொம்ப ஜாக்கிரதை ஆகிக்கணும். அவங்களுக்கு தௌபா கஷ்டம். உஸ்னா செஞ்சவன் ஒரு கட்டத்தில் அழுது கண்ணீர் சிந்தி அல்லாஹ் மன்னிச்சிடுவான். குடிச்சவன் வெறிச்சவன் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா மக்களுடைய மானத்தில் மரியாதையில் கை வச்சவங்களுக்கு மன்னிப்பு இவங்க மன்னிக்கணும். தனி நபரோட சம்பந்தப்பட்டிருந்தா அவர் மன்னிச்சிடுவார். உலகத்துக்கே குறைய வெளிப்படுத்தினாரு. சமூகத்துக்கு பாடுபட்டவங்க, பள்ளி நிர்வாகம் செய்யறவங்க, உலமாக்கள், சமூக தலைவர்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க, ஏதோ தவறு நடந்தாலும் அதை அப்புறப்படுத்துற, அதை எழுதுற, இந்த அதிகாரத்தை கொடுத்த யாரு இவருக்கு? எடுத்தாலும் போட்டு பேசுற, ஊருக்கு 6 பேர் சீர்திருத்தவாதியா உம்மத்துக்கு பேசுறவர், தப்பே இல்லாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துக்கு தீர்க்கதரிசி. தவற சொல்லுவாங்க, மா பாலு கௌமின் யஃஅலுன கதா வ கதா. சில மக்கள் இப்படி செய்யறாங்களே, சில மக்கள் இப்படி செய்யறாங்களே, அவங்க திருந்த கூடாதா? யாரு? உலகத்துக்கு தீன சொல்ல வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஃபேஸ்புக் ரூம மூடிக்கிட்டு உம்மத்துக்கு விளக்கம் சொல்ல போனா தப்பே இல்லாது. சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நோம்புல அந்த பாடங்கள் நாங்க படிக்கணும். அடுத்தவங்களோட மானத்துல கை வைக்கிறது, அடுத்த உரிமையில கை வைக்கிறது தப்பே இல்லாது. அன்பான கண்ணியமான ஆகையினால இந்த அஹ்லாக்குடைய பகுதி சீராகணும்.